நம்ம இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தப்போ சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வெரி அன்சேஃப் ஃபார் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் அதை நிறைய வாங்குறாங்கன்னு வேற சொல்லியிருந்தீங்க. ப்ளீஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய இன்ஸ்டாகிராமில் இல்லை ஆன்லைன் வீடியோஸ்லலாம் நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து அதோட ஆக்சுவல் பர்பஸ் என்னவோ அதை அப்படி மாற்றி சொல்லி வேறு மாதிரி விற்கிறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெபுலைசர் இல்லை வேப்பரைசர் சளி பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி பிடிங்க அப்படிங்கிறாங்க. ஹைலி அன்சேஃப் ப்ராடக்ட் அது. தட் இஸ் நாட் அட் ஆல் சர்டிஃபைடு. ரொம்ப லோவஸ்ட் சீப் குவாலிட்டி, சீப் பிளாஸ்டிக்கில் மேபி ரொம்ப ஹீட் ஆனால் கூட அந்த பிளாஸ்டிக்கே கூட அந்த வாட்டரோட பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் கூட மிக்ஸ் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அது வேப்பரைசர் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க. தட் இஸ் ஹைலி அன்சேஃப். அப்புறம் இந்த ஃபுட் பேட்சஸ்னு ஒன்று விற்பாங்க. அதாவது நீங்கள் கால் பாதத்தில் வந்து இதை ஒரு நைட் ஃபுல்லாக ஒட்டிட்டு படுத்திங்கன்னா காலையில் வந்து உங்கள் டாக்ஸின்ஸ் எல்லாம் கால் வழியாக வெளியே வந்துடும் அப்படின்ட்டு. தட் இஸ் நார்மலி சயின்டிஃபிக்லி இட்ஸ் நாட் அட் ஆல் ப்ரூவன். பட் அது ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். மார்க்கெட்டிங் கிமிக் அன்சேஃப் ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்சுவல் பர்பஸ் ஆஃப் மசாஜர் ஒரு ஏர் குஷன் டைப் பேஸ்ட் மசாஜர். அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம தை வரைக்குமே அது ஒரு பலூன் டைப் மாதிரி இருக்கும். நம்ம அதை ஜிப் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா வெரிகோஸ் வெயின்ஸ் இல்லாட்டி லிம்ஃபேட்டிக் வெசல்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரெயின் ஆகி கீழே இருக்குது, மறுபடியும் மேலே பம்ப் ஆகிறதில்ல, பாடி பம்ப் ஆகிறதில்ல அப்படிங்கக்கூடிய பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டை ரொம்ப சிம்பிளாக கால் வலிக்கு தான் இந்த மசாஜர் யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் அன்சேஃப் ப்ராடக்ட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் தி இன்டர்நெட். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ளீஸ் மேக் ஷுர் அவங்க ஒரு ப்ராப்பரான ஆத்தரைஸ்ட் பர்சன் அண்ட் ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் அ டீலர் ஆர் அ ரீட்டெய்லர் மெடிக்கல் லைசன்ஸ் ஹோல்டு பண்ணுறவங்களாங்கிறத பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி மெடிக்கல் டிவைசஸ் சேல் பண்ணுற எல்லாருமே யூ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் மெடிக்கல் லைசன்ஸ் ஃபார் யுவர் செல்லிங் ஃபார்ம். சும்மா ஒரு டாய்ஸ் விற்கிறவங்க வந்து ஒரு இதை விற்றுட்ருக்காங்க, ஒரு நெபுலைசர் விற்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி யார்கிட்ட இருந்துமே தயவுசெய்து பை பண்ணாதீங்க. ஏன்னா வி ஹேவ் நோ சோர்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன் ஆர் வாட்ஸ் எவர். தே ஆர் நாட் ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் அட் ஆல். அவங்க ஒரு பொருளை விற்றாங்க அப்படின்னா அந்த லாட்டை நான் விற்றுட்டேன், 500 பீஸ் நான் அந்த லாட்டை விற்றுட்டேன். பட் அதுக்கப்புறமேலு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை யார்கிட்ட வாங்கினீங்க அவங்க அதை ப்ராப்பராக நெபுலைசர்னு போட்டு கூட பில் பண்ணி தர மாட்டாங்க. ஓகே, தே வில் ஜஸ்ட் கிவ் யூ ஆஸ் அன் ஏர் ஸ்ப்ரேயர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரில் போட்டு தே வில் ஜஸ்ட் செல் இட் ஃபார் யூ. ஏன்னா நெபுலைசர் அப்படின்னு அவங்க பில் பண்ணி கொடுத்தாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி அன் இஷ்யூ. நாளைக்கு அவங்களுக்கே இஷ்யூ கண்டிப்பாக இஷ்யூ. ஏன்னா அவங்க நெபுலைசர்னு கொடுத்துருந்தேன்னா யூ ஷுட் ஹேவ் அ ட்ரக் லைசன்ஸ் டு செல் தட். உங்களுக்கு ட்ரக் லைசன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதனால் வந்து யூ ஆல்வேஸ் நீட் டு மேக் ஷுர் ப்ராப்பர்லி சர்டிஃபைடு ஆத்தரைஸ்டு செல்லர் ஆர் அ டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் அ ரீட்டெய்லர் ஹூ ஹோல்ட்ஸ் அ மெடிக்கல் லைசன்ஸ் ஆர் சப்போஸ் டு செல் தீஸ் ப்ராடக்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்கேம் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.